எல்லாத்துக்கும் நீ ப்ரிப்பேர்டாக இருக்குன்றத முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அதெல்லாம் கைட் பண்ணார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ஆசை. பட் எங்கள் ஃபேமிலிக்கு சினிமா அந்த பக்கம் எதுவுமே சம்மந்தமே கிடையாது. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து விஸ்காம் தான் பண்ணுவேன். வீட்டில் ரொம்ப அடம் பிடிக்கும் போது இல்லை நீ இன்ஜினியரிங் சொன்னேன். மாமாவும் சொன்னேன், ஏன்னா நமக்கு அதுதான் படிப்பு தான் கொடுக்கும், நமக்கும் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் தான், சினிமா பற்றி தெரியாது, சஃபர் லாட் அப்படின்னு சொன்னார். நான் லெட்மி சஃபர், எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் நான் அதெல்லாம் பண்ணுவேன். நான் தைரியமாக விஸ்காம் எடுத்தேன். ஆக்சிடென்டலாக நான் விஸ்காம் எடுத்ததுனாலேயோ இல்லாட்டி தெரியல, கடவுளோட இதுனாலே தெரியாது, ஆக்சிடென்டலாக கேம் டு ப்ரொடக்ஷன் உருவின்னு ஒரு படம் மூலியமாக வந்தார். ஃப்ரம் தென் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன். நான் வந்து உடனே நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படல, சினிமாவை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கற்றுக்கிறதுக்கான எல்லா வழிகளும் அவர் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு இந்த ஜேர்னியில். ஸோ ஸ்டில் லேர்னிங். அவரை மாதிரி என்னால் வந்துட்டு இருக்க முடியுமான்னு தெரியல, பட் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பாக அவர் ஆசைகள் ஆக்சஸ் ஃபேக்டரி என்னவா இருக்கணும்னு நினைச்சாரு, நான் என்னவா ஆகணும்னு நினைச்சாரோ அதை நான் எல்லாமே கண்டிப்பாக அவரோட கைடன்ஸோட அவரோட பிளெஸிங்ஸோட கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட்டாக கூட